வணக்கம் அண்ட் வெல்கம் டு சொல்ல துடிக்குது மனசு. சூரியன் பூமிக்கு வெப்பத்தை கொடுக்குது, ராத்திரி நிலவு பூமிக்கு குளுமையை கொடுக்குதுங்க. இதே மாதிரி இந்த உலகத்தில் எல்லாமே ஒன்றை சார்ந்து தான் இருக்குது. இப்போ மனுஷங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, தன்னுடைய தேர் மேலே படர்ந்திருந்த ஒரு முல்லை கொடி பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த முல்லை கொடிக்கு தன்னுடைய தேரையே கொடுத்துட்டு அரண்மனைக்கு நடந்தே போனார் பாரிவள்ளல். ஒரு மயில் குளிரில் நடுங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த மயில் மேலே தன்னுடைய போர்வை எடுத்து போத்தினார் பேகன். கம்பனுடைய புகழ் இந்த உலகத்துக்கு வெளியில் தெரியறதுக்கு காரணமாக இருந்ததே சடையப்பவள்ளல் தாங்க. இதே மாதிரி இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு 3 பேர் வந்திருக்காங்க. அவங்க சின்ன வயசில் அப்பா அம்மாவை எழுந்துட்டு நின்ன போது அவங்களுக்கு யார் உதவி செஞ்சாங்க, இப்போ அவங்களுடைய வாழ்க்கை என்னவா இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்மக்கிட்ட பேச போகிறாங்க. அவங்கள இப்போ சந்திக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட முதல்ல பேசுறதுக்கு வந்திருக்காங்க கிருபாவும் கிருத்திகாவும், ரெட்டையர்கள். கிருபா, சொல்லுங்கள், உங்களில் யார் மூத்தவங்க? நான் தான் மூத்தவங்க. எவ்வளோ நிமிஷம் வித்தியாசம்? 1 நிமிஷம். 1 நிமிஷமா? எந்த வருஷம் பிறந்தீங்க 2 பேரும்? 92ல். எந்த ஊரில் இருந்தீங்க? பிறந்தது திருச்சியில், ஆனால் இருந்தது ஃபுல்லாக தஞ்சாவூரில் இருந்தோம். கிருத்திகா, சொல்லுங்கள், அவங்க சின்ன வயசை பற்றி. சின்ன வயசில் நாங்கள் அம்மா அப்பா கூட இருந்தோம். ஸோ அப்போ எங்களுக்கு அவ்வளோ விவரம் தெரியாது. அதனால் அம்மா அப்பாவோட இருக்கும்போது நல்லா ஹாப்பியாகவும் இருந்தோம். எதுனாலும் அம்மா 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி செய்வாங்க. எங்களுக்குள்ளே எந்த டிஃப்ரென்ஷியேஷனும் பார்க்க மாட்டாங்க அம்மா. அதே மாதிரி தான் அப்பாவும். 2 பேரும் ஈக்குவலாக இருப்பாங்க. எங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுலேருந்து அதுக்கப்புறம் நாங்கள் எது கேட்டாலுமே எங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். எங்களுக்கு எது தேவை அப்படின்னு அவங்க யோசித்து எது எங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்து எங்களுக்கு செய்வாங்க. ஸோ சின்ன வயசில் நாங்கள் 2 பேரும் அவ்வளோ இதாக இல்லை, ஒத்துமையாக இருக்க மாட்டோம். ஆனால் அம்மா இருக்க மாட்டிங்களா? சின்ன வயசில் நான் தான் பெரியவா நீ தான் பெரியவா அந்த மாதிரி நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அம்மா அப்பா அப்படி பார்த்ததே கிடையாது ஒரு நாள் கூட. நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து சேர்ந்தே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க விருப்பம். நாங்கள் சண்டை போட்டால் கூட அவங்க புரிய வைப்பாங்க, நீங்கள் 2 பேரும் ஒரே நேரத்தில் பிறந்தீங்க, நீங்கள் யாரும் பெரியவங்க சின்னவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்களுக்கு எல்லா விதத்துலேயும் அவங்க எக்ஸாம்பிள். ஸ்கூல் பற்றிலாம் சொல்லுங்களேன். அங்கே தஞ்சாவூரில் கல்யாண சுந்தரம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தோம். அங்கே நான் சின்னதில் நல்லா படிப்பேன், அவளோட அவள் ஸ்போர்ட்ஸில் நல்லா இருப்பாள். ஸோ மிஸ்ஸுங்க எல்லாத்துக்கும் என்னைய ரொம்ப பிடிக்கும், சப்ஜெக்ட்டுக்கு வர மிஸ்ஸுங்களுக்குலாம். ஆனால் கேம்ஸுக்கு வர மிஸ்ஸுக்கு அவ்வளோதான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க பார்ஷியாலிட்டி இருக்கும் ஸ்கூல்ஸில் கொஞ்சம். நான் நல்லா படிக்கிறேன் அப்படின்னு என்னைய ரொம்ப இது பண்ணுவாங்க. ஆனால் அவளை திட்டுவாங்க, 2 பேரும் சேர்ந்தே தானே இருக்கீங்க அவள் இது அதே மாதிரி கேம்ஸ் டைமில் நான் திட்டு வாங்குவேன். அந்த மாதிரி இருக்கும். 2 பேரும் எப்பயுமே சேர்ந்தா இருப்போம். ஸ்கூல் டேஸில் நாங்கள் 2 பேரும் வேறு செக்ஷன் படித்தது கிடையாது, எப்பயுமே சேர்ந்தே தான் படித்தோம். கிருபா, நீங்கள் என்ன கேம்ஸ்லாம் விளையாடுவீங்க? வாலிபால், ஃபுட்பால் அண்ட் த்ரோபால். சின்ன வயசுலேயே விளையாடிட்டு இருந்தீங்களா? ஆமாம். ஸ்கூலில்? ஸ்கூல் டேஸில். காம்படிஷன்லாம் போவீங்களா? ஃபுட்பால் காம்படிஷன் போயிருக்கேன். எங்கள் ஸ்கூல் சாம்பியன்ஷிப் வாங்கணும் அந்த டைம். எந்த கிளாஸ் படிக்கும்போது? 6th படிக்கும்போது. அப்பா என்ன வேலை செஞ்சார்? அப்பா ஆர்மியில் டிரைவர் அண்ட் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட்டராக இருந்தாங்க. அதனால் இங்கே திருச்சியில் கொஞ்ச நாள் டிரைவராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாம்பேயில் டிரைவராக இருந்தாங்க. அம்மா இறந்ததுக்கப்புறம் தான் இது மாதிரி மெக்கானிக்கல் ஒர்க்லாம் பண்ணாங்க. அம்மா எப்படி இறந்தாங்க, எப்போ இறந்தாங்க? அம்மாவுக்கு ஜாண்டிஸ் இருந்துச்சு. நாங்கள் 4th படிக்கும்போது அந்த ஜாண்டிஸ் இருந்தது தெரியல அம்மாவுக்கு. கேர்லெஸ்ஸாக விட்டுட்டதுனால 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதனால் இறந்துட்டாங்க. கடைசி நேரத்தில் தான் தெரிஞ்சிச்சு ஜாண்டிஸ் இருக்குன்னு. கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி பிளட்டோட இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சு. ஸோ மற்றவங்க எல்லாத்துக்கும் ஜாண்டிஸ் வந்துச்சுன்னா ஈஸியாக ஐலெலாம் பார்ப்பாங்க. ஆனால் அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியல, நார்மலாக இருந்தாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்ததுனால அது அவ்வளோவா எங்களுக்கு தெரியல. ஆனால் அம்மா அடிக்கடி முதுகு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ செக் பண்ணப்போ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. கடைசியாக செக் பண்ணும்போது அந்த 1/2 an hourக்கு முன்னாடி தான் தெரிஞ்சிச்சு அம்மாவுக்கு ஜாண்டிஸ் இருந்து அது மூலமாக கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்னு. அப்பா ரொம்ப டிஸ்கரேஜ் ஆகிட்டாங்க. எப்படி பிள்ளைங்களை காப்பாற்ற போகிறோம், 2 பொம்பளை பிள்ளைங்க நாங்கள் இருக்கோம், அண்ணா வேறு, எப்படி கொண்டு வரது, ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் ஒரு வழியாக ரிலேஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு அவங்கள என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சி வச்சாங்க. உங்களுக்கு அப்போ என்ன ஒரு 8 வயசு 9 வயசு இருக்குமா? அவ்வளோதான் இருக்கும். ஸோ அப்போ சொந்தக்காரங்க தான் என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சி வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு அப்பா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களை டேக் கேர் பண்ணாங்க. ஸோ தலைவாரி வரதுலேருந்து எல்லாமே அப்பா தான். அம்மாவோட அப்பா ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதை ரியலைஸ் பண்ண முடியுது இப்போ என்னால். ஸோ இன்றைக்கி நான் அதை ஃபீல் பண்ணுறேன். அப்பா
நிறைய பண்ணியிருக்காங்க, அம்மா மாதிரி அப்பா வந்துட்டு எனக்கு நிறைய கொடுத்துருக்காங்க அவங்களோட லவ்வை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி என்னால் ஃபீல் பண்ண முடியுது. என்ன மாதிரியே இருப்பாங்க எக்ஸாக்டாக, அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவை. அம்மாவும் ரொம்ப லவ் பண்ணுவாங்க எனக்கு, ஏன்னா சேம் ஃபிகர் அப்படிங்கிறதுனால. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு அம்மா மாதிரியே இருக்கிறது. இறப்பும்போது உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசில் இருந்திருப்பீங்கல்ல, அப்போ உங்களுக்கு அது எப்படி நீங்கள் ரியலைஸ் பண்ணீங்களா அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு? ரொம்ப ஃபீல் பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியலை. பட் அம்மா இல்லை அப்படிங்கிறது வந்துட்டு அந்த டெத்தில் தெரில எனக்கு. பட் ஆஃப்டர் த ஸ்கூலிங் டேஸில் வந்துட்டு அதை நான் ஃபீல் பண்ணேன். பேரண்ட்ஸ் மீட்டிங், ரேங்க் ஷீட்டு சைன் பண்ணுறது அப்போல்லாம் வந்துட்டு பேரண்ட்ஸ் வருவாங்க. அப்போ எனக்கு அப்பா மட்டும் தான் டெய்லி வருவாங்க, அம்மா வரவே மாட்டாங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஃபீல் பண்ணேன், ஐயோ எனக்கு அம்மா இல்லையே அப்படின்னு நினச்சி ஸ்கூல் டேஸில் அழுதுருக்கேன். ஆனால் நீங்கள் அப்பாட்ட வந்து கேட்டபோது இறந்ததான் தான் சொன்னார் அப்பா, வேறு எதுவும் சொல்லலை? இந்த ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல சின்ன குழந்தைங்க. ஊருக்கு தான் போனாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து வரலான்னு. ஸோ எங்கள்கிட்ட ஸ்கூல் விட்டு அழைச்சிட்டு வரும்போது எங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் சொல்லலை, அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலை. ஊருக்கு போய் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் அம்மா இறந்த விஷயமே எங்களுக்கு. இப்போ நீங்கள் உங்களால் போய் பார்க்க முடிஞ்சதா கடைசியில்? இல்லை. ஓ, நீங்கள் 2 பேரும் அம்மாவுடைய இறப்புக்கு போகலையா? இல்லை, வந்து அம்மா வந்து ஊரில் இருந்தாங்க, மாமாவோட ஊரில் இருந்தாங்க, உடம்பு சரியில்லைன்னு போயிருந்தாங்க. நாங்கள் ஸ்கூலில் இருந்தோம். அந்த லாஸ்ட் மொமெண்ட் பார்க்க முடியல. அம்மா இறந்ததுக்கு அந்த இதுக்கெல்லாம் போயிருந்தோம், அந்த ஃபியூயல் இதுக்கெல்லாம் போயிருந்தோம். தென் அம்மாவோட அந்த லாஸ்ட் மொமெண்ட் வந்து எங்களால் இருக்க முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக என்கிட்ட பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் ரொம்ப ஹேட் பண்ணுவேன் எங்கள் அப்பாவை சின்ன வயசில். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு அப்பாவோட லவ்வை புரிஞ்சுக்கிட்டு. ஹேட் பண்ணுவீங்களா? ஏன்? அப்பா செல்லம் வந்துட்டு என் சிஸ்டர் தான், அம்மா செல்லம் நான். ஸோ அதனால் அப்பா நான் ஹேட் பண்ணுறேன் அந்த ஒரு தாட் அந்த வயசில் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பாவோட அந்த ட்ரூ லவ் எனக்கு புரிஞ்சிச்சு. ஓகே, அப்பா உண்மையிலே நம்மளே லவ் பண்ணுறாங்கன்னு. ஸோ லைக் பாய் மாதிரி என்னை வளர்த்தாங்க. ஸோ எந்த ட்ரெஸ்னாலும் ஓகே, ஹாஃப் பேண்ட் ஓகே, கிராப் ஓகே, யுவர் சாய்ஸ் அதான். அதனால் வந்துட்டு அப்பா அதனால் கேம்ஸில் நான் போகலான்னு கேட்டேன்னா உடனே என்கரேஜ் பண்ணாங்க. அம்மா இருந்த வரைக்கும் கேம்ஸில் அவ்வளோ இது இருக்காது. ஆனால் அப்பா தான் வந்துட்டு ஃபுட்பால் போ, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னாங்க. அதனால் அப்பாக்காக ஃபுட்பால், எனக்காக வாலிபால், மேமுகளுக்காக த்ரோபால். எல்லாரும் வந்து சொல்லுவாங்க ஒய்ஃப் இறந்துட்டா அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து புது மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அப்பா அப்படி இல்லை. ஸோ செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கல எங்கள் அப்பா எங்களுக்காக. ஆனால் கேட்டார் எங்கள்கிட்ட செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டோமான்னு. ஸோ அப்போ வந்து எங்களுக்கு சித்தி அப்படின்னா வந்து எங்களோட மைண்டில் என்ன இருந்துச்சுன்னா அவங்க வந்து ரொம்ப நம்மளை ட்ரபிள் கொடுப்பாங்க, நம்மளால் அதை வந்து கோத்ரூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட சொன்னோம். இல்லை வேணாம், நாங்கள் உன் கூடயே இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அப்பா அதுக்காக மேரேஜ் பண்ணிக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் மேரேஜ் பண்ணாமலே எங்களை பார்த்துக்கிட்டாரு. ஸோ வந்து அம்மா இருக்கும்போதை விட அப்பா வந்து எங்களை ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டாரு. ஸோ அம்மா இருக்கும்போது வந்து டெய்லி அம்மா ஸ்கூலில் போய் விடுவாங்க. ஆனால் அப்பாவுக்கு நிறைய வேலை இருந்துச்சு வீட்டில். இருந்தாலும் எங்களை ஸ்கூலில் வந்து விடுறது, மறுபடியும் சாயந்தரம் பிக்கப் பண்ணுறது எல்லாமே அப்பா வந்து அம்மாவோட டபுள் மடங்கு அந்த கேர் கொடுத்து பார்த்துக்கிட்டாங்க. சமைக்கிறது எங்கள் அம்மாவோட எங்கள் அப்பா தான் நல்லா சமைப்பாங்க. எங்களுக்கு வந்து என்ன பிடிக்கும் அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு தான் அதிகமாக தெரியும். அந்த மாதிரி எங்கள் அப்பா நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ நாங்கள் அம்மாவோட இருந்தது வந்து சின்ன வயசாக இருக்கிறதுனால அவ்வளோ தெரியாது எங்கள் அம்மாவை பற்றி. ஆனால் எங்கள் அப்பாவை பற்றி நிறையா சொல்லலாம். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எங்களை பார்த்துக்கிட்டாங்க. சின்ன பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா நினைக்காம நாங்கள் என்ன நினைக்கிறோம் எங்களோட தாட்டுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. எது சொன்னாலும் அதை வந்து யோசித்து செய்வாங்க நாங்கள் சொன்னால். ஸோ வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க எங்கள் அப்பா. வாழ்க்கையுடைய ஓட்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய அம்மாவை இழந்துட்டாங்க இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ரெட்டை சகோதரிகள். அது மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் பெரிய ஒரு இடி விழுந்தது. அதை பற்றி அவங்கள்ட்ட தொடர்ந்து பேசலாம். கிருத்திகா, அப்பா வந்து வேலையும் பார்த்துட்டு உங்களையும் கவனிச்சிட்டு இருந்தார். எப்படி அவர் சமாளித்தார்? அப்போ எங்களுக்கு தெரியல அப்பா எப்படி எங்களை பார்த்துக்கிட்டாருன்னு. ஸோ ஆனால் வந்து எங்களுக்கு நாங்கள் கஷ்டமே படலை. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த கஷ்டமும் ஃபேஸ் பண்ண முடியும். வீட்டில் பாட்டிலாம் யாரும் இல்லையா? இல்லை. அப்பா வந்து ஸ்கூலில் வந்து பார்த்துட்டு போனாங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு ஒர்க்குக்கு போகிறேன், நீங்கள் வந்து ஈவினிங் போயிட்டு வீட்டில் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு கீ கொடுக்கறதுக்காக வந்தாங்க, வீட்டோட கீ கொடுக்கறதுக்காக, லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்காக. ஸோ வந்து சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து லேட்டாக அப்பா வரவே இல்லை. ஏன்னா நீங்கள் வீட்டில் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ ஈவினிங் வந்து நாங்கள் வீட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப லேட்டாக ஆகிட்டே இருக்குது, அப்பா வரவே இல்லை. எப்படியும் அப்பா வந்து எங்களுக்கு 3:30 ஸ்கூல் முடியும், அப்பா வந்து 5:30க்குள்ளே வந்துடுவாங்க. அன்றைக்கி வரத்துக்கு லேட் ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வந்து இது மாதிரி உங்கள் அப்பா இறந்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எப்படி அப்படின்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. அந்த நிமிஷத்தில் எங்களுக்கு எதுவுமே பேச முடியல. அப்போ தான் தெரிஞ்சிச்சு அப்பா அந்த கிணத்துல வேலை பார்க்க போயிருந்தாங்க, ஒரு மோட்ரு ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த இதில் வந்து தவறி உள்ளே விழுந்துட்டாங்கன்னு. ஸோ வந்து அது வந்து எங்களுக்கு தெரியவே தெரியாது.
ஸோ அப்பா இறந்தது வந்து எங்களுக்கு நைட்டு தான் தெரியும் அப்பா இறந்துட்டாங்கன்னு. அப்போ அதுக்குள்ள அப்பாவுடைய உடலை வந்து எடுத்திருந்தாங்களா அவங்க வெளியில? இல்லை, எடுக்கல. என்னன்னா வந்து யாருமே வரலை, எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் இருக்கோம் இருந்தால் கூட பேப்பர்லாம் நியூஸ் வந்துருந்துச்சு, பரிதாப சாவு அப்படின்னு வந்துருந்துச்சு. ஸோ வந்து சேர்ந்து படுத்து தூங்கணும் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து அதை கேட்கும் போதே கஷ்டமாக இருக்கும். அப்பா சொல்லுவாங்க சில சமயம் ஏதாவது கோவம் வந்துச்சு அப்படின்னா
நான் இறந்து போயிட்டா தான் தெரியும் உங்களுக்கு, எங்கேயாவது போய் கஷ்டப்படுவீங்கல்ல அப்படின்னு சொல்லி அப்பா திட்டுவாங்க எப்பயாவது. ஸோ அப்போ வந்து அப்படியே நாங்கள் கேட்டிருந்ததுனால ஆர்ஃபனேஜ்னாலே எங்களுக்கு அந்த ஒரு தான் பிக்சர் தான் ஞாபகம் வரும். சாப்பாடு எதுவும் சரி இருக்காது, கஷ்டப்படணும் அப்படிலாம் நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னே எங்களுக்கு நல்ல அப்படிலாம் இருக்காது ஆர்ஃபனேஜ்லாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு க்ளீனாக நீட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ரேக் தனித்தனியாக காட்டு அதெல்லாம் இருக்க பார்க்கும்போது ஒரு ஹாஸ்டல் மாதிரி இருந்தது. ஹாஸ்டல் மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து ஹாஸ்டல் கூட வந்து சாதாரண டாமெண்ட்ரி மாதிரி இருக்கும். ஆனால் இது எப்படி இருந்துச்சுன்னா நல்ல ஒரு எப்படி வார்த்தையால் சொல்ல முடியாது. நாங்கள் இருந்த நிலமையிலேருந்து அதை பார்த்தோன்னா அது வந்து ஒரு பெரிய இதாக இருந்துச்சு எங்களுக்கு. நாங்கள் அந்த மாதிரி சாதாரணமாக இருக்கும்போது அம்மா அப்பா கூட இருக்கும்போது சாதாரணமாக அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக எல்லா விஷயமும் நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. இப்போ வீட்டில் இருந்தோன்னா நாங்கள் குளிக்கிறதுக்கு எல்லோரும் ஒரு சோப் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே எல்லாமே செப்பரேட், அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக எல்லா விஷயத்துலையும் தனித்தனியாக பார்த்தாங்க. ஸோ அந்த பார்க்கும்போது எங்களுக்கு ஆர்ஃபனேஜை பற்றின தாட்டே மாறிச்சு. பொதுவாக வாழ்க்கையில் ஒரு கதவை மூடினா இன்னொரு கதவை திறக்கும்னு சொல்லுவாங்க. தங்களுடைய உயிருக்குயிராக இருந்த அப்பாவை இழந்துட்டு கிருத்திகாவும் கிருபாவும் நின்ன போது அவங்களுக்கு ஒரு கதவு திறந்ததுங்க. அதுதான் ஹோப் நிறுவனம். ஹோப்புடைய ப்ரோக்ராம் டைரக்டர் கருணாநிதியும் அவருடைய மனைவி சித்திரகலாவும் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவங்கள இப்போ சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ கிருத்திகாவும் கிருபாவும் அப்பாவை இழந்துட்டு ஹோப் நிறுவனத்துக்கு வந்தாங்க. அங்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததாக சொன்னாங்க. அவங்களுக்கு ஹோப்பில் என்ன கிடச்சிது? அவங்களுடைய தேவைகள் எல்லாமே சந்திக்கப்பட்டது. அவங்க படிக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. அங்கே மற்ற எந்த வேலையும் அவங்க செய்ய வேண்டியதே இல்லை. எல்லா விதமான வசதியும் அவங்களுக்கு செய்து கொடுக்கப்பட்டது. நீங்களே ஸ்கூல்லையும் சேர்த்து விட்டீங்களா? எல்லாமே படிப்பு, துணி துவைக்கிறதுக்கு மிஷின், வாஷிங் மிஷின், சமைக்கிறதுக்கு ஆள், எல்லாமே அங்கே அவருடைய தேவைகள் எல்லாமே சந்திக்கப்பட்டது. இப்போவும் குழந்தைகளுக்கு, ஹோமில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அதே வசதிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்பா அம்மா இல்லைன்ற அந்த ஒரு மன அழுத்தம் அவங்களுக்குள்ளே இருந்தது. அப்போது அதை உணர்ந்து நாங்கள் அவங்களுக்கு ஒரு அப்பா அம்மா செயல்படணும் நாங்கள் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்து அவங்களை அன்பு செய்ய தொடங்கி அவங்க இந்த அளவுக்கு இன்றைக்கி வந்திருக்காங்கன்னா அந்த ஹோப் நிறுவனத்தினுடைய முழு உதவி தான் அவங்க. மேடம், கிருத்திகாவும் கிருபாவும் எப்படி வந்து ஹோப்பில் சேர்ந்தாங்க? அவங்களோட மாமா கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. நல்லா படிப்பாங்களாண்ணா? 2 பேருமே நல்லா படிப்பாங்க. நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைங்க. இப்போயும் கல்லூரியில் அவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் அதற்கான ஊக்கத்தொகை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். இந்த மாதிரி நிறைய பேர் ஹோப்பில் இருப்பாங்கல்ல, அந்த குழந்தைங்க வந்து எப்படி இருக்காங்க? வேறு வேறு நிலைகள்லேருந்து வந்திருப்பாங்க. அப்போ ஹோப் நிறுவனம் வந்து எந்த க்ரைட்டீரியாலாம் உள்ளே எடுத்துக்கிறாங்க? பேரறிஞர் டால்ஸ்டாய் சொல்லியிருக்காரு, ஒருவருடைய வாழ்க்கையை சேவை மனப்பான்மையோட பார்க்கும்போது உண்மையான சந்தோஷம் பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனுடைய அடிப்படையாக கொண்டு பிரிங்கிங் ஹோப் சேஞ்சிங் லைஃப்ஸ் என்ற ஸ்லோகன், எங்களுடைய ஹோப்போட ஸ்லோகனே தான், நம்பிக்கையை ஊட்டி வாழ்க்கையை மாற்றுவது. அதை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு குழந்தைகளுடைய நிலைமை அறிந்து, தாய் தகப்பன் இல்லாத குழந்தைகள், மேலும் சில குழந்தைகளுக்கு தகப்பன் இருப்பாங்க, சில குழந்தைகளுக்கு தாய் இருப்பாங்க, அவங்களுடைய நிலைமையை நேராக சென்று பார்த்து அவங்கள நாங்கள் ஹோமில் அனுமதித்து அவங்களுக்கு வேண்டிய உதவியை செஞ்சிட்ருக்கோம். அப்போது ஒரு பேரண்ட் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துப்பீங்களா? அதுதான் முறை. அரசாங்கமே அதுதான் சொல்லுது. ஏன்னா இப்போ ஹெச்ஐவி ஹோம் நாங்கள் நடத்துகிறோம். அதில் வந்து இன்ஃபெக்டட் சில்ட்ரனையும் எடுக்கணும், அஃபெக்டட் சில்ட்ரனையும் எடுக்கணும். அப்போது அந்த குழந்தைகள் வந்து எந்த பாதிப்பில் இருக்கிறாங்களோ அதில் வந்து வெளிவரதுக்கு அவங்களுக்கு உதவியாக இருக்கும். நோயில்லாத குழந்தை நோயில்லைய குழந்தையை தேற்ற முடியும். அந்த அடிப்படையில் ஆதரவற்ற குழந்தைகள் கொஞ்சம் ஆதரவு இருக்கிற பிள்ளைங்கள் மூலமாக அவங்க ஒரு சந்தோஷத்தை பெற முடியுன்ற அடிப்படையில் நாங்கள் அரசாங்கம் அதுதான் ஊக்குவிக்குது. எங்களோட ஹோப் வேர்ல்டு வைடு நிறுவனமும் அதுதான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இப்போ எத்தனை குழந்தைங்கம்மா இருக்காங்க அங்கே? இப்போ 42. என்ன வயசில் இருக்காங்க இவங்கெல்லாம்? 5 to 18 வரைக்கும் இருக்காங்க. 5 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்காங்க. அப்போ 18 வயசுக்கு மேலே அவங்க வெளியில் போயிட்டு இப்போ நாங்கள் ஒரு சின்ன சின்ன வேலைகள் கொடுத்து அவங்களுக்கு ஒரு சிறு சேமிப்பு மாதிரி பேங்க்கில் புக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ அம்மா அப்பா ஆர்ஃபன் குழந்தைங்கள யாரும் வந்து பார்த்து கூட்டிகிட்டு போக முடியாது. அவங்க அந்த சிறு வேலையில் பேங்க் மூலயமா காசு சேர்த்து அவங்க ஒரு ரூம் எடுத்து 2-3 பேராக ஜாயின் பண்ணி ரூம் எடுத்து. ஓ, அப்போ 18 வயசுக்கு மேலே உங்கள் ஹோமில் இருக்க முடியாதா? இருக்க முடியாது. ஏன் இது மாதிரி?
அது மாதிரி அரசாங்கம் 18 இயர்ஸ் வரைக்கும் தான் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்பான்சர் பிடிச்சி நாங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த கீர்த்தி கிருபாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அடுத்து வர பிள்ளைங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ இது என்ன சார் அரசாங்கத்துடைய சட்டமா 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாதுங்கிறது? அரசாங்கம் வந்து 5 வயது முடிந்த குழந்தைகள் 8 வயதுக்குள்ளான குழந்தைகளை அனுமதிக்கணும், சேர்த்துக்கணும் ஆர்ஃபனேஜில். அதுக்கப்புறம் வந்து 18 வயது வரைக்கும் தான் அவங்கள ஆர்ஃபனேஜில் வைக்க முடியும். ஏன்னு சொன்னால் 12 வயதுக்கு மேலேயே அவளுடைய தேவைகள் வந்து வித்தியாசப்படுது, சரீர பிரகாரமாகவும் மனநிலை பிரகாரமாகவும். அவங்கள வழிநடத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால் அதுக்காக ஸ்பெஷலாக எம்எஸ்டபிள்யூ படித்த கவுன்சிலரை நாங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணி நியமித்து அவங்க குழந்தைகளை கவுன்சிலிங் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறது ஒரு முறை. அதில் கூட சில குழந்தைகள் வந்து அந்த டீனேஜுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கஷ்டமான பருவமாக இருக்குங்க. நிறைய குழந்தைங்க இப்போ 42 குழந்தைங்க இருக்காங்க. ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த 18 வயசு தான் நிர்ணயிச்சிருக்காங்க அரசாங்கம். அதுக்கு மேலே அவங்க எடுக்கிற தீர்மானம் தான். அதாவது செமி ஆர்ஃபன் பிள்ளைங்க கூட இல்லை நாங்கள் தனியாக இருந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணி படித்து நாங்கள் பிழைச்சிக்கிறோம் அப்படின்னு முடிவெடுக்கலாம், அப்பா அம்மா கூட போகாமல். ஆதரவற்ற குழந்தைகள் முற்றிலுமாக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்கிறதுக்கு நன்கொடையாளர்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். கிருபாவும் கிருத்திகாவும் ஹோம் விட்டு வெளியில் வர நிலைமை ஆயிடுச்சா? 18 இயர்ஸ் ஆகிடுச்சிங்களா அவங்களுக்கு. +2 முடிச்சிட்டாங்க. அப்புறம் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஒரு வீடு எடுத்து அவங்களுக்கு எல்லாம் பாத்திரம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து நாங்கள் போயிட்டு அவங்க தெரிஞ்சவங்க ஒருத்தங்க கேரில் இருந்துட்டுருக்காங்க. டெய்லி அவங்க வந்து பார்ப்பாங்க, அவங்களுக்கு என்னென்ன நடக்குது என்னென்ன எல்லாமே எங்ககிட்ட வந்து பேசுவாங்க. இந்த மாதிரி மற்ற குழந்தைங்களும் வந்து வெளியில் போனதுக்கு அப்புறமும் உங்க கூட தொடர்பில் இருப்பாங்களா? இதுதான் முதல் முறை. நாங்கள் சேர்ந்ததுக்கப்புறம் இந்த 3 பிள்ளைங்கள் தான் முதல் முறையாக 18 வயசு முடிஞ்சு ஹோமை விட்டு வெளியில் போயிருக்காங்க. இதுதான் முதல் முறை. அவங்களால முதல்ல ஏற்றுக்க முடிஞ்சுதா இதை அந்த நேரத்தில்? முதல்ல அதாவது அவங்க கல்லூரியில் சேரும்போது அவங்க 18 முடிக்கல, அது வரைக்கும் போகவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க முடிஞ்சதுக்கப்புறம் போகிறோம் நாங்கள். எது கல்லூரி படிப்பு முடிஞ்சதுக்கப்புறமா? 18 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் போகிறோம் அப்படின்னு. ஆனால் ஹோப்பில் வந்து கண்டிப்பாக சொல்கிறாங்க நம்ம சட்டத்தை மீறக்கூடாது, 18 வயசுனா அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை நம்ம கீழ்ப்படையணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க அங்கேருந்து போனாங்க. ஸோ எங்களுடைய தொடர்ந்து எங்களுடைய பராமரிப்பில் இருக்கிறதுனால அவங்க அப்போ ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. அதாவது தினமும் வந்து உங்களை சந்திப்பாங்க. அவங்களால அங்கே வரலன்னா ரொம்ப சோர்ந்து போகிற மாதிரி ஆயிடுவாங்க. அந்த குழந்தைங்களோட அவ்வளோ அட்டாச்சாக ஒரு பிரதர் சிஸ்டர்ஸாக க்ளோஸாக இருக்காங்க அவங்க. அதனால் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சில நேரத்தில் பேசினாலே அழுதுருவாங்க. அந்த மாதிரி ஏன்னா நீங்கள் படிக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கூட இல்லை, அவங்களால அங்கே வந்துட்டு போகாத இருக்க முடியாது. இப்போ அவங்க தங்கியிருக்கிற இடத்துக்கும் உங்கள் ஹோப் நிறுவனத்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்? ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் தான், பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனாலும் நடந்து போயிடுவாங்க. அந்த பாஸு பஸ் ஃபேரு அதெல்லாம் கூட அவங்க மிச்சப்படுத்தி நடந்து போயிட்டு பார்ட் டைம் ஜாப் பண்ணி எப்படியாவது அவங்க நல்ல நிலைமைக்கு நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த சேலஞ்சோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? அதாவது எங்களுக்கு ஒரு டோனர் வந்து எல்லா விதமான வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இடம் வாங்கி, ஹோப் பேரில் இடம் வாங்கி கட்டடம் கட்டி கொடுத்து எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. தேவையான அளவுக்கு 120 குழந்தைகளை நாங்கள் வச்சு பராமரிக்கலாம், அந்த அளவுக்கு இடம் இருக்குது. ஆனால் அதை தொடர்ந்து நடத்துறதுக்கு எங்களுக்கு நிதி உதவி பற்றாக்குறை தான் அதிகமாக இருக்குது. அந்த வகையில் நாங்கள் ரொம்ப போராடிட்டுருக்கோம். இடம் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னீங்கல்ல, அவருடைய பேர் என்ன? அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு? ரிச்சர்ட் ஃபேமிலி. அவங்க திருச்சி தான், அவங்க சொந்த ஒரு திருச்சி தான் அவங்க. அவருடைய பிள்ளைகள் 2 பேர், அவங்க மெர்வின் ரிச்சர்ட் அண்ட் ஜென்கின் ரிச்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அவங்க நம்ம சொந்த ஊரில் வந்து ஒரு இது மாதிரி ஒரு சமுதாய சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஹோப் வேர்ல்டு வைட் தொண்டு நிறுவனத்தை அவங்க அணுகி எங்கள் மூலமாக இந்த திட்டத்தை தொடங்கணும்னு சொல்லி அவங்க ஆர்வமாக காட்டினாங்க. அந்த ஆர்வத்தின் பிரதிபலனாக தான் அவங்க இடத்த ஹோப் மேலமே வாங்கி கட்டடம் கட்டி கொடுத்தாங்க. எந்த வருஷம் இது? 2003. 2003 தான் ஹோப் தொடங்கப்பட்டது.
ஹோப் வந்து அகில உலக ஸ்தாபனம் அது. ஆஹா. உலகம் அதனுடைய முழுவதும் திருச்சியில் திருச்சியில அங்கே ஓப்பன் பிரான்ச் வந்து 2003ல மூணுல. சென்னையிலயும் இருக்கா? சென்னையில் இருக்கு, அச்சரப்பாக்கத்தில் இருக்கு. இந்தியாவில் பல பகுதியில் இருக்கு. இந்தியாவில் பல பகுதியில் இருக்கு. இப்போ கிருத்திகாவும் கிருபாவும் அவங்கள பத்தின உங்களுக்கு என்ன பிளான்? அவங்க வருங்காலத்தில் இது மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க வந்து பார்த்துக்கணும், அந்தளவுக்கு அவங்களோட வாழ்க்கை தரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் நாங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து வர பிள்ளைங்களும் அவங்க கேர் எடுக்கணும் அப்படின்ட்டு அந்த நோக்கத்தை தான் அவங்களுக்கு அந்த டீச்சிங். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். எங்களுடைய ஹோப் நிறுவனத்தின் சார்பாகவும் பிள்ளைகளுடைய சார்பாகவும் ஜி தமிழ் சேனலுக்கு மிகவும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி, வணக்கம். ஒவ்வொருத்தருக்கும் டீனேஜ் அப்படிங்கிறது கனவுகள் நிறைஞ்ச உற்சாகமான ஒரு பருவங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற 3 பேருக்கும் அந்த பருவத்தில் ஏற்பட்ட ஒரு இழப்பு ஈடுகட்ட முடியாத ஒன்று. அந்த இழப்புக்கு பிறகு கிருத்திகாவுக்கும் கிருபாவுக்கும் அவங்களுடைய அண்ணன் வினோத் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்தார் அப்படிங்கிறத அவர்கிட்ட நம்ம இப்போ பேசலாம். வணக்கம் வினோத். அப்பா இறந்தபோது இவங்க 2 பேரும் 13 வயசில் இருந்தாங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வயசு வித்தியாசம்? எனக்கு ஒரு 15 வயசு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு 13 வயசு இருந்தது. உங்களுக்கு 15 வயசா அப்போ? அப்பா இறந்தபோது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதாவது அம்மாவும் இல்லை, அதனால் சரி ஒரு ஹெல்ப்பாக இருந்தார் அப்பா. அப்பா போனபோது இனிமேல் நம்மளுக்கு யார் இருப்பான்னு ஒரு மைண்ட் இருந்தது. இப்போ நான் மட்டும் இருந்தால் அது ஒரு இதாக இருக்கும். இப்போ அவங்க கூட இருக்காங்கனால 2 தங்கச்சிங்க வேறு இருக்காங்க. அதனால் அவங்கள எப்படி லைஃப் பிளான்லாம் அவங்க படிக்க வேண்டியது நிறையா இருக்குது, நிறையா அச்சீவ் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. அதனால் என்ன பண்ணுறது, நானும் அச்சீவ் பண்ணுறது நிறையா வேண்டியது இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத குறித்து ஒரு நினச்சேன். ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா இறந்த அன்றைக்கி நாங்கள் வந்து ஸ்கூல்ஸ் போயிருந்தோம், 3 மாதம் ஸ்கூல்ஸ் போயிருந்தோம். ஈவினிங் தான் எங்களுக்கு தெரியும். நான் பக்கத்து வீட்டுக்காரங்க இது மாதிரி விழுந்து இது மாதிரி இறந்துட்டான்னு சொன்னபோது நாங்கள் நம்பல. சடன்லியாக நாங்கள் நம்பல, ஒரு பயம் நம்பல. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் வந்து சொன்னாங்க இது மாதிரி. அதுக்கப்புறம் கடைசியில் அந்த ஸ்ட்ரெச்சரில் அந்த பாடியை பார்க்கும்போது தான் எங்களுக்கு ஒரு இதாக இருந்தது. இந்த வயசில் சின்ன வயசில் அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, அதனால் நம்மளுக்கு அந்த பொறுப்பு நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் தான் இப்போ, அதாவது அப்பா இறந்ததுலேருந்து இன்னும் இப்போ இந்த கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் இருக்கும். இது வரைக்கும் அவங்களுக்கு நான் தான் ஹெல்ப்பாக இருக்கிறேன். அவங்க 2 பேரும் ஹோமில் இருந்தபோது நீங்களும் அங்கே தான் இருந்தீங்களா? ஆமாம், நானும் அங்கே தான் இருந்தேன். 5 வயசுலேருந்து ஒரு 18 வயசு வரைக்கும் உள்ள அந்த இது மாதிரி இது. அது வந்து ஆர்ஃபனேஜனுங்கிறது வந்து சும்மா மற்ற ஆர்ஃபனேஜ் மேலே ஜென்ஸ் ஹாஸ்டலு லேடிஸ் ஹாஸ்டல்னு மாதிரி கிடையாது. சப்போஸ் நம்ம நார்மலாக இப்படி வீட்டில் பசங்க ஒரே இடத்துல நார்மலாக விளாட்றோம், எப்படி விளாட்றாங்களோ தங்கச்சி எல்லாம் சேர்ந்து வாழறாங்க. எப்படி ஒரு இடத்துல ஒரு வீட்டில் ஒரு அதாவது கூட்டு குடும்பம் மாதிரி பேர் இருக்காங்களோ அது மாதிரி நாங்கள் வந்து இருந்தோம். போய் சேர்ந்து ஒரு வருஷம் 2 வருஷம் 1 வருஷம் இல்லை பழைய ஞாபகம் வந்துச்சு. அப்பா அம்மா இல்லாத ஒரு ஞாபகம் வந்தது. அப்புறம் எங்களோட படிப்பு, அவங்க எங்கள் மேலே வச்சுருக்கிற ஒரு அக்கறை என்கிறது அவர் கொஞ்ச நாள் ஆக எங்களுக்கு அந்த சுத்தமாக எங்களுடைய அந்த பழைய ஞாபகம்னா அம்மா அப்பா இல்லைன்னு ஒரு அந்த ஃபியர் வந்து இல்லை. 18 வயசுக்கு அப்புறம் 3 பேருமே வெளியில் வந்துட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க? இப்போ அவங்க வந்து ஹோப் மூலம் நான் இப்போ சப்போஸ் நான் 12th முடிச்சிருக்கேன். 12th முடிச்சுட்டு பார்த்தேன், என்னோட மேற்கொண்டு படிக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, வசதி கிடையாது. அதனால் வந்து நான் ஒரு இது முடிவு பண்ணேன். 12th முடிச்சுட்டு நம்ம வந்து 12th முடித்தேன். கரெக்டாக 12th முடிச்சுட்டு நான் கரெக்டாக 12th முடித்தோடனே கரெக்டாக ஹோப்லேருந்து இதானாமல் இருந்தது. உங்களுக்கு கையில் ஏதோ ப்ராப்ளம் இல்லை? கையில் வந்து வந்து அதை பிறக்கும் போதே அந்த பிறந்த நாள் நல்லா நார்மலாக தான் வருத்துதான். ஆனால் இதில் வந்து எனக்கு கையில் வந்து இந்த சிரஞ்சி வச்சு இது குளுக்கோஸ் ஏற்றிருந்தாங்க. அப்போ வந்து அந்த டியூப் அந்த ரிமூவ் பண்ணி இருக்கும்போது அதை வந்து நர்ஸு வந்து எதிர்பார்க்காம அது அப்படியே மடக்கி வச்சு கட்டினதுனால அது அப்படியே நின்றுச்சு. ஒரு பிறந்த ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு 5-6 மாதம் கழிச்சு அப்படியே ஒரு க்ளோஸ் பண்ணி தான் இருந்தது அந்த கை. அதுக்கப்புறம் வந்து நிறைய இதெல்லாம் அவரோட கொஞ்ச நாள் கழித்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு
ஒவ்வொரு ஃபிங்கராக இது பண்ணாங்க. அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இது மாதிரி இது பண்ணதுனால கொஞ்சம், அதாவது என்னோடய லைஃப்பில் கொஞ்சம் அக்கறை எடுத்ததுனால கொஞ்சம் மூமெண்ட் கிடைச்சது. மூமெண்ட் கிடச்சிச்சு. நிறைய இதுக்காகவே செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 22,000 செலவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கீங்க? போயிட்டுருக்கேன். ஒரு என்ன சின்ன வேலை பார்க்குறீங்க? ஒரு சின்ன ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒரு கடையில் வந்து சூப்பர்வைசர் மாதிரி, சும்மா நிரந்தரமான இல்லை, சும்மா டெம்பரரிக்கு இவங்களுடைய குரோவுக்காக நான் சும்மா ஒரு இது பண்ணியிருக்கேன். என்னுடைய சேலரி வந்து 1000 ரூபி தான். அவங்க வந்து கிருபா வந்து இவங்க இது பண்ணுறாங்க, அவங்களும் பார்ட் டைம் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. வெறும் 1000 ரூபி வச்சு எல்லாம் ரெண்ட்டு, இந்த கரண்ட் பில் எல்லாம் அந்த மணி பத்தாதுன்னு சொல்லிட்டு அவங்க ப்ளஸ் படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஜாப் போயிட்டுருக்காங்க. சொல்லுங்கள் கிருபா, என்ன வேலை பார்க்குறீங்க நீங்கள்? எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வீட்டில் வந்துட்டு பிள்ளைங்களை வந்து டேக் கேர் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் த காலேஜ் அங்கே ஒரு 3 hours ஒர்க் பண்ணுவேன். 1000 கொடுக்குறாங்க. நீங்கள் எங்கேயாவது வேலை பார்க்குறீங்களா கிருத்திகா? இல்லை, நான் மத்தியான டைமில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டிப்ளமோ கோர்ஸ் படிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் 2nd year படிக்கும்போது போய்கிட்டு இருந்தேன் நானும். ஆனால் வந்து நான் இப்போ படிக்கணும் அப்படிங்கிறதுனால எனக்காக கிருபா சாக்ரிஃபைஸ் பண்ணுறா. அவள் வேலைக்கு போயிட்டு நான் இந்த கோர்ஸ் முடித்தா எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருமே பிஎஸ்சி டிஎம்எல்டி அப்படிங்கிற ஒரு டிகிரியோடு வெளியே போவாங்க. நான் மட்டும் பிஎஸ்சியோடு போவேனேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நீ கண்டினியூ பண்ணு, நான் வந்து போகிறேன் அப்படின்னாங்க. ஸோ எங்கள் மேம் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அந்த ஒரு டிப்ளமோ கோர்ஸ்க்காக நான் ஸ்பான்சர் பண்ணுறேன், படிக்கிறியான்னு கேட்டாங்க. ஸோ இவங்களோட அந்த இது இருந்துச்சு, சரி நீ படி, நான் வேலைக்கு போகிறேன். அந்த இவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால இன்றைக்கி நான் அந்த கோர்ஸ் பண்ண முடியுது. எல்லோரும் மாதிரியும் நானும் 3rd year முடிச்சு போகும்போது பிஎஸ்சி டிஎம்எல்டி அப்படிங்கிற டிகிரியோடு வெளியே போகும்போது அந்த கோர்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். கிடைக்கும். இப்போ எனக்கு ஒருத்தங்க ஸ்பான்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க யூஜி படிக்கிறதுக்கு. மேற்கொண்டு ஒருவேளை ஸ்பான்சர் கிடைக்கல அப்படின்னா நான் வேலைக்கு போகிற கட்டாயம் இருக்குது. அதனால் இது படிக்கும்போது இந்த டிஎம்எல்டி கோர்ஸ் படித்தா எங்கேயாவது லேப் டெக்னீஷியனாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை படிக்கிறேன் நான். இந்த 2 சகோதரர்களுடைய ஃப்யூச்சரை கருதி அவங்களுக்கு படிப்புக்கு ஸ்பான்சர் பண்ணுற அந்த நல்ல உள்ளத்தை நாங்கள் பாராட்டுறோங்க. வினோத், சொல்லுங்கள், உங்களுடைய தங்கைகளுக்காக நீங்கள் வச்சுருக்கிற ஃப்யூச்சர் எய்ம் என்ன? சின்ன வயசில் வந்து அவங்க ஒருத்தவங்க கீர்த்தி சொன்னாங்க, இதுமாதிரி நான் டாக்டர் ஆகணும்னு ஒரு எய்ம் சொன்னாங்க. இப்போ வந்து அவங்க சீரியஸாக அதில் தான் எனக்கு வேணும் நான் சொல்லும் போது எனக்கு அதை சரி நம்ம எய்ம் பண்ண முடியாது, அவங்க எய்ம் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு படிக்கும் போது ஒரு ஃப்யூச்சரில் இதுமாதிரி டாக்டர் ஆகணும், இதுமாதிரி விஷயங்கள் ஆகணுன்ட்டு எனக்கு ஒரு எய்ம் இருந்தது. அது சப்போஸ் எனக்கு அது இதானதுனால அது அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதனால் அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இது கிடச்சா நல்லாயிருக்கும் நான் இது பண்ணுறேன். அதனால் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் டேஸில் ஸ்கூல் படிக்கும் போது வந்து சொன்னாங்க, இது மாதிரி மிஸ்ஸு கேட்பாங்க, இந்த மாதிரி ஸ்கூல்ஸில் வந்து எப்படி நீங்கள் எல்லாம் சும்மா ஒரு ஜாலியான டயத்தில் கேட்பாங்க, இந்த மாதிரி எப்போ பெரிய பசங்களாகி என்னென்ன பண்ண போகிறீங்க என்னென்ன எல்லா பசங்களையும் கேட்பாங்க, கிளாஸ்மேட் எல்லாத்தையும் கேட்பாங்க. கேட்கும் போது அப்புறம் சொல்லும் போது எல்லா பசங்களும் சொல்லுவாங்க, இதுமாதிரி நான் ஆக போகிறேன், அதுமாதிரி ஆகும். கடைசியில் என்னை கேட்பாங்க, நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்பாங்க. உனக்கு தான் ஹேண்டிகேப்பாக இருக்கே, நீ என்ன பண்ண போகிறேன்னு. அப்போ சும்மா ஒரு ஜாலிக்காக நான் சொன்னேன், அதாவது ஒரு இதுக்காக சொன்னேன். நான் ஒரு எய்மாக வச்சு சொன்னேன், நான் வேலைக்கு போகிறேன். சரி, உனக்கு வேலைக்கு போகிறது ரைட்டு, யாரும் உனக்கு இந்த டயத்தில் வேலை செய்வேன், நீ படித்து முடிச்சுட்டு போனால் கூட யாரும் உனக்கு ஜாப் தரப்போகிறா. நான் சொல்லும் போது இல்லை மிஸ், நான் எப்பயாவது ஒரு 1000 ரூபாயாவது நான் சேலரியாக உள்ள ஒரு ஜாபில் நான் போய்ட்டு இது பண்ணுவேன் சொல்லும் போது சொன்னேன். அன்றைக்கி ஒரு விளையாட்டு பக்கம் சொன்னது, அன்றைக்கி ஒரு விளையாட்டு பக்கம் சொல்லி அப்புறமேட்டு கொஞ்சம் நாளாக இன்றைக்கி வந்து அது இதாக இருக்குது. இன்றைக்கி ஒரு வெறும் 1000 ரூபாய் வச்சு என் ஃபேமிலியை ஓட்டுற அளவுக்கு ஒரு அளவு அவங்களுடைய தேவையை நான் ஃபுல்ஃபில் பண்ணுறது கொஞ்சம் எனக்கு இதாக இருக்குது. நான் சும்மா விளையாட்ட சொன்னது நீங்கள் ட்ரூவாக நான் இது பண்ணுறேன். அண்ணா அவங்களை எப்படி கவனிச்சுக்கிறாரு? அண்ணனை பற்றி சொல்லுங்கள். ஸோ வந்து அவன் 12th முடிச்சுட்டு அவனுக்கும் படிக்கிறதுக்கு ஆசை, படிக்கணும், அவனும் படிக்கணும். ஆனால் வந்து எங்களுக்கு இப்போ மூவ் பண்ணணும் அப்படின்னா, எங்கள் லைஃப்பை மேற்கொண்டு மூவ் பண்ணணுன்னா அதுக்கு கண்டிப்பாக மணி வேணும். அதனால் அண்ணா வந்து ஒர்க் பண்ணி அந்த மணி எங்களுக்கு கொடுத்துட்றாரு. ஸோ அதனால் நாங்கள் வந்து எங்களோட ஃபுட்டு மற்றபடி சில விஷயங்கள் வந்து அவனோட மணியில் நாங்கள் பார்த்துக்க முடியுது. ஸோ வந்து ஒருத்தர் எனக்காக பர்சனல் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இவளும் எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறா, அவனும் எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறான்னு பார்க்கும்போது அவங்க வந்து ரொம்ப என்னை லவ் பண்ணுறாங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா வந்து அவனுக்கும் ஆசை இருக்குது, அதே மாதிரி இவளுக்கும் ஆசை இருக்குது படிக்கணும், எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு. ஆனால் வந்து நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் வந்து சின்ன வயசில் சொல்லுவேன், நான் வந்து டாக்டர் ஆவேன் அப்படின்னு சொல்லுவேன்.
ஸோ வந்து என்னோட ஆசை வந்து நிறைவேறணும், நான் வந்து நல்லா படிக்கணும், எனக்கு நல்ல ஃப்யூச்சர் வரணும்னு 2 பேருமே நினைக்கிறாங்க. அதனால் அவளோட ஈவினிங் டைம் ஃப்ரீ டைமை எனக்காக கொடுக்குறா. அதே மாதிரி அண்ணா வந்து ஃபுல் டைமாக படிக்கணுங்கிற அந்த ஆசையை விட எங்களுக்காக கஷ்டம், கண்டிப்பாக அந்த இடத்துல வேலை செய்கிறது கஷ்டம், அந்த கையை வச்சுட்டு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் எங்களுக்காக அந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து வி தேங்க் டு ஹிம். 1000 வந்துட்டு ஃபுல்லாக ரெண்ட்டுக்கு கொடுத்துட்றோம். ஸோ பாக்கி இருக்கிற 1000ல் அண்ணா வேலை பார்க்குற சூப்பர் மார்க்கெட்லேயே வந்துட்டு ப்ரொவிஷன்ஸ் வாங்கிக்கிறோம். ஸோ பாக்கி இருக்கிறதுல தான் வந்துட்டு பஸ் ஃபேர் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அங்கங்கே ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா ப்ரொஃபஸர்ஸ் மூலயமா கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்கும். ஸோ பஸ் ஃபேருக்கு வந்துட்டு என்னோடய ஹெச்ஓடி ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி ஒரு சில காலேஜ் நீட்ஸில் வந்துட்டு நான் போய் கேட்டேன்னா எனக்கு வந்துட்டு சின்ன ஹெல்ப்லாம் கிடைக்கிது. ஸோ அதை வச்சு தான் வந்துட்டு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சித்திரகலா மேம் எங்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, தினமும் நீங்கள் வந்து ஹோமுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மாதிரி உங்களால் போகிறதுக்கு நேரம் கிடைக்குதா? கிடைக்கிது எங்களுக்கு. ஏன்னா 3 hours ஒர்க்கு. ஸோ 3:30 to 6:30 எனக்கு அங்கே ஒர்க் இருக்கும். ஒர்க்குக்கு அப்புறம் அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஆர்ஃபனேஜ் போகிறது. போனோன்னா பிள்ளைங்களை விட்டு வந்தது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரே ஃபேமிலியாக இருந்துட்டு அவங்கள விட்டு வரும்போது வந்துட்டு என்ன பண்ணுறதே தெரில. உண்மையிலே வந்துட்டு அவங்களாம் ரொம்ப மிஸ் பண்ணுறதா ஃபீல் பண்ணுறோம். ஸோ மற்ற அந்த நேரத்தை தவிர வந்துட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் டெய்லி போகிறோம் அங்கே. இப்போ 18 வயசில் நீங்கள் வெளியில் போனோம் அப்படின்னு சொன்ன போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஸோ வந்து அம்மா அப்பா இறந்ததுக்கப்புறம் வந்து எல்லாமே ஹோப் தான் எங்களுக்கு. நாங்கள் படித்து இன்றைக்கி ஒரு டிகிரி வாங்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹோப் இல்லைன்னா நாங்கள் என்ன இருப்போம்னு எங்களுக்கு இமேஜின் கூட பண்ண முடியல. ஸோ அன்றைக்கி 18 வயசான பிறகு நீங்கள் ஹோப்பை விட்டு போகணுன்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் அப்போ அது பெருசாக எடுத்துக்கல. அதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஆனால் அந்த நாள் வந்தப்போ எங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல. எங்கள் அப்பாவை விட்டு பிரியும் போது இருந்த அந்த ஃபீலிங், அதே ஃபீலிங் வந்து எங்களுக்கு ஹோப்பை விட்டு போகும்போது இருந்துச்சு. என்ன தான் பெருசாக வந்தாலும் ஹோப் மாதிரி பார்த்துக்க முடியாது யாராலையும் அப்படிங்கிற அந்த எங்கள் அப்பாவோட அதிகமாக ஃபீல் பண்ண வச்சிச்சு ஹோப். ஏன்னா அந்த பிள்ளைங்க எங்களோட அன்பாக இருப்பாங்க, அக்கா அண்ணான்னு சொல்லிட்டு எப்பயுமே எப்போ போனாலுமே டெய்லி பார்ப்பாங்க. இருந்தாலும் எங்களை வந்து பார்த்தோன்னே வந்து கட்டி பிடிக்கிறது, போகும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அக்கா போங்க அக்கா சாப்பிட்டீங்களா என்ன சமைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கறை, அந்த சின்ன பிள்ளைங்க எங்கள் மேலே வச்சுருக்க அக்கறை வந்து அவங்கள பார்க்காம இருக்க முடியாது எங்களால். டெய்லி போகணும், அவங்க கூட விளையாடுவோம், அப்புறம் அவங்க ஸ்டடி டைமில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு. ஸோ அதனால் ஹோப்பை விட்டு நாங்கள் வந்தாலும் அங்கே இருக்கணும் அப்படிங்கிற எங்களுக்கு மைண்ட் வந்துச்சு. கிருபா, இப்போ நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? நான் பிஏ எக்கனாமிக்ஸ் ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கேன் திருச்சியிலே. ஆமாம். நீங்கள்? பிஎஸ்சி ஜுவாலஜி ஃபைனல் இயர். இப்போ உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன? ஸோ எனக்கு வந்துட்டு எம்எஸ்டபிள்யூ பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ எம்எஸ்டபிள்யூ பண்ணிவிட்டு ஹோப்லேயே ஒர்க் பண்ணுங்கிறது தான் என்னோடய எய்மு. ஸோ அதுக்கு என்னோடய எய்ம் என்னன்னா பார்ட் டைமாக படிக்கணும், பார்ட் டைமாக ஜாப் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்துட்டு உறுதியாக இருக்கேன். நேரத்தை வீணடிக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ எம்எஸ்டபிள்யூக்கு யாராவது ஸ்பான்சர் கிடச்சிது அப்படின்னா நிச்சயமாக நான் படிப்பேன். நீங்கள்? நான் வந்து எனக்கு என்னென்னா பிஹெச்டி வாங்கணும் ஜுவாலஜியில் அப்படிங்கிறது தான் என்னோடய எய்ம். ரெண்டாவது விஷயம், நான் ஏர்ன் பண்ணும்போது அந்த மணிலேருந்து ஹோப்புக்கு கொடுக்கணும். ஏன்னா வந்து அந்த மாதிரி மக்கள் இருந்ததுனால தான் இன்றைக்கி நாங்கள் இந்த நிலமையில இருக்கோம். ஸோ நாளைக்கு நாங்கள் 4 பேருக்கு செய்யணும், அது முக்கியமாக ஹோப்பில் இருக்க பிள்ளைங்களுக்கு செய்யணும். அங்கேருந்து நிறையா பிள்ளைங்க நாங்கள் இன்றைக்கி நல்ல நிலமையில இருக்கோம். கண்டிப்பாக ஒரு சில கஷ்டங்கள் வந்தாலும் எங்களுக்கு வந்து மனதளவில் எந்த கஷ்டமும் கிடையாது. ஃபிசிக்கலாக ஏதாவது கஷ்டம் வந்தால் கூட ஹோப் வந்து அதை பார்த்துக்கிறதுக்கு இருக்காங்க. டேக் கேர் பண்ண அங்கிள் ஆண்டி இருக்காங்க, பார்த்துக்கிறதுக்கு அவ்வளோதான் இருக்காங்க ஹோப்பில் இருக்கவங்க. ஸோ அந்த ஹோப்பை வந்து நாங்கள் பார்த்துக்கணும். ஃப்யூச்சரில் வந்து அந்த பிள்ளைங்க வந்து கஷ்டப்பட்டுறக்கூடாது, அவங்களும் படிக்கணும், நிறையா படிக்கணும், அதுக்கு நாங்கள் ஒரு ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அண்ணனுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ வந்துட்டு அண்ணா எங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க அவங்களோட வேலை பார்த்துட்டு. ஸோ அது மாதிரி நாங்கள் வந்துட்டு இப்போ படித்து முடித்தோடனே ஸோ அவங்களுக்காக அவங்கள வந்துட்டு நாங்கள் கரஸில் இல்லை அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதை படிக்க வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ணனுக்காக நான் என்னோடய சேலரியிலேருந்து நான் அண்ணனை வந்துட்டு படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். Happy birthday to you, happy birthday to you, happy birthday Krupa and Kritika, happy birthday to you. இந்த மாதம் 8ஆம் தேதி உங்களுக்கு பர்த்டேன்னு கேள்விப்பட்டோம். கேக் கட் பண்ணுங்கள்.
கங்க்ராட்ஸ். இந்த கை கொடுங்க. ஆல் தி பெஸ்ட். மேலும் சில வாழ்க்கை கதைகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.